அனைவருக்கும் வணக்கம். நான் பவானி பேசுறேன். இன்னைக்கு கிளாஸ் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுப உரைகள், அசுப உரைகள். இந்த சுப உரைகள என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? அசுப உரைகள என்னென்ன விஷயம் பண்ணலாம்? எதுக்கு இந்த மாரியான விஷயங்கள் வந்து இந்த டைம்ல குடுத்துருக்குறாங்க? அந்த கிரகங்களோட தத்துவம், அதிபதி யாருன்ற மாரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்ல வந்து நம்ப வந்து ஒவ்வொரு ஹோரைகள் வந்து நம்ம அட்டவணை வந்து பார்த்தோம். அத வந்து நீங்க டெய்லி வந்து இந்த டைமுக்கு இந்த ஹோரை நடக்குதுன்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான், நீங்க நாளடைவுல நீங்க வந்து ஒரு பிரசன்ன பஞ்சாங்கம் பார்க்கும்போது, நோட்டே இல்லாம வாட்ச பார்த்துட்டு இந்த டைம்ல இந்த ஹோரை நடக்குதுன்ற மாரி நீங்க வந்து துல்லியமா கணக்கெடுக்க முடியும். அதனால தான் டெய்லி பிராக்டிஸ் வேணும்னு சொல்றது. ஓகேங்களா? சுப ஹோரைகள் பார்க்கும்போது குரு, சுக்கிரன், புதன், சந்திரன். அசுப ஹோரைகள் பார்க்கும்போது சனி, செவ்வாய், சூரியன். இந்த அதிபதிகளோட தாக்கத்தால நம்ம டெய்லியும் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். சூரிய ஹோரை இதோட அதிபதி வந்து சூரிய பகவான் தான். காலையில நம்ம சூரிய உதயமாகுற டைம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நம்மளோட கிரகங்கள் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஹோரைன்னு சொல்றோம். ஓகேங்களா? இவரோட தத்துவம் வந்து நெருப்பு தத்துவம். இவரோட ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். இந்த டைம்ல அதிகமா இருக்கும். வெளி ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இவர் வந்து ஆண் கிரகம். ஓகேங்களா? இவர் வந்து சுப கிரகமா சொன்னாலும் இவரோட ஆதிக்கத்தால சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த டைம்லலாம் பண்ணலாம். ஓகேங்களா? இவரு வந்து நவ கிரகங்களே சூரிய பகவான் தான் அரசன். ராஜான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆத்மாக்காரன், பித்ருக்காரன் நவ கிரகங்களே இவர் தான் ராஜா. இந்த டைம்ல நம்ம செய்ய வேண்டியது நான் வந்து சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஆனா, இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும், இல்ல பேச்சுவார்த்தை பண்ணாலும், இந்த டைம்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அரசு, ஜாபு, தொழில், சட்டம், நீதிமன்ற வழக்கு, சொத்து, ஆன்மீகம், மருத்துவம், ஒப்பந்த ஆணவம் இத பத்தி நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு அரசு பத்தி நீங்க வந்து அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு பின்செட் கூட வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் இந்த டைம்ல நீங்க வந்து பண்ணலாம். பேச்சுவார்த்தை பண்ணலாம். உங்களுக்கு இது வந்து சுபமா இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து ஆதிக்க தலைவர். ஓகேங்களா? அதே மாரி இந்த டைம்ல நம்ம செய்யக்கூடாதது வந்து திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், அதே மாரி சுபகாரியம், ஆடம்பர பொருள் வாங்குறது, குடும்பத்தில நடக்கிற ஒவ்வொரு அ ப ச சண்டைகள், சச்சரவுகள் இந்த இந்த டைம்ல நம்ம பேசக்கூடாது. ஏன்னா, சூரியனோட ஆதிக்கத்தால அது வந்து இன்னும் வீரியம் அதிகமாகி, அது பின்னாடி இந்த லெவலுக்கு போற அளவுக்கெல்லாம் வரும். அதனால தான் இந்த சூட்சமெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சந்திர ஹோரை பார்க்கலாம். இது சந்திர ஹோரையோட அதிபதி வந்து சந்திரன். இவர் வந்து மனோகரன். எப்படி நம்ம வந்து சூரியன் வந்து வெளி ஆற்றல் வந்து நம்மளுக்கு தராரோ, அதே மாரி உள்ளாற்றல் வந்து நம்ம மனத கட்டுப்படுத்தவர் வந்து நம்ம மனத ஆள்பவர் வந்து சந்திரன். ஓகேங்களா? இவர் வந்து நம்மளோட மனநிலை, உணர்ச்சி, கற்பனை, சிந்தனை இது எல்லாமே நம்மளோட உள்ள இருந்து ஆள்பவரே அ சந்திரன. இவரு வந்து பெண் கிரகம். அதனால தான் இவர வந்து நவ கிரகங்களே ராணின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இவர் வந்து சுப கிரகம் சொல்லுவோம் நம்ப. இந்த டைம்ல சுபஹோர டைம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம்ல நம்ப செய்ய வேண்டியது வந்து வெளிநாட்டு பயணம், குடும்பம், நட்பு, புதிய ஜாபு, தொழில் எந்த விஷயமா இருந்தாலும் பண்றது, திருமண பேச்சுவார்த்தை, நிச்சய பேச்சுவார்த்தை, திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளா வாங்குறது, எல்லாமே இந்த டைம்ல செய்யலாம். இதெல்லாம் மன உணர்ச்சி சம்மந்தப்பட்டது. இந்த டைம்ல இந்த மாரியான வேலைகள், பிசினஸ்கள் எது இருந்தாலும் இந்த டைம்ல வந்து பண்ணலாம். நல்ல பலன் வந்து கொடுக்கும். இந்த டைம்ல வந்து நம்ம செய்யக்கூடாதது நீதிமன்றம், வாக்குவாதம், பகை, ஆயுள், தீவிர சிகிச்சை, முதலீடு, தொழிலு, அதே மாரி கோபத்துல எந்த ஒரு முடிவு எடுக்கிறது, நெருப்பு சம்பந்தமா எந்த ஒரு விஷயம் நம்ம பண்றது, அதே மாரி கடுமையான உடல் பயிற்சி, பழி வாங்குற திட்டம், அதே மாரி சட்டம், அப்புறம் வந்து அ ஒரு நீண்ட தூர பயணம், ஒரு அபாய பயணம் வந்து நீங்க ரேசிங்லாம் போறீங்க பாருங்க, அந்த மாரியான பயணம், குடும்ப சண்டை இந்த டைம்ல இது வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா, சந்திரன் வந்து மனதை ஆள்பவர். மன உணர்ச்சிகள் மூலியமா சில விஷயங்கள் வந்து இந்த டைம்ல வந்து நம்ம பண்ணா, அது வந்து இந்த ஏதாச்சும் ஒரு பெரிய கெட்டது வந்து நடக்குன்ற மாரி ஒரு சூசகமா தான் நம்ம வந்து ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ, நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டவுட்டா இருந்தா கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செவ்வாய் ஹோரை. இதோட அதிபதி வந்து செவ்வாய் கிரகம் தான். இவர் வந்து ஆண் கிரகம். நவ கிரகங்களில் இவர் தான் தளபதி. இவரோட ஆற்றல் வந்து ரொம்ப எனர்ஜியா இருக்கும். தளபதினா எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. ரொம்ப அ வீரமா இருப்பாரு. ரொம்ப அவருக்கு வந்து பவர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? அவரோட செயல் எல்லாமே ஒரு தன்னம்பிக்கையா ஒரு ஒரு நான் தான் எல்லாத்துக்குன்ற மாரி கொஞ்சம் மனத்தன்மை உடையவர். ஓகேங்களா? இந்த டைம்ல நம்ம என்னென்ன செய்யலாம்னா,
நிலம், வீடு, இயந்திரம், வாகனம், ஆயுதம், காவல், இராணுவம், விளையாட்டு, அறுவை சிகிச்சை, வேலை, எதிரி, நீதிமன்ற வழக்கு, முடிவு, அதே மாதிரி கடன் வசூல், தொழில் பயணம், வேலை, இது எல்லாமே நீங்கள் வந்து இது சம்மந்தப்பட்ட எதுவுமே நீங்கள் வந்து இந்த டைமில் செய்யலாம். செய்யக்கூடாதது வந்து இந்த டைமில் வந்து திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை, நிச்சயம், வளைகாப்பு, சீமந்தம், கிரகப்பிரவேசம், தெய்வ பிரதிஷ்டை, சுபமுகூர்த்த பூஜை, அதே மாதிரி நகை வந்து போடுறது, குடும்ப பிரச்சனை, நட்பு, கூட்டாளி, காதல், குழந்தைங்களோட சுப நிகழ்ச்சி, மங்கள விழா, இந்த மாதிரி கோப உணர்வுகள் வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து எதுவுமே செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா இவரோட ஆற்றல் வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு எல்லாத்துக்கும் நான் தான்ற மாதிரி அவர் ஒரு ஆற்றல் குணம் உடையவர். இந்த டைமில் இதெல்லாம் நம்ம எடுத்தால் அது வந்து பலிக்காதுன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சூஸ்திரங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து புதன் ஹோரை. புதனோட கிரகம் வந்து அதிபதி வந்து புதன் தான். இவர் வந்து அலி கிரகம் சொல்லுவாங்க. ஆணும் இல்லாமல் பொண்ணும் இல்லாமல் ஒரு நடுத்தன்மையான கிரகம் தான் இவர். இவர் வந்து நவ கிரகங்களே மந்திரி பதவியில் இருக்கிறவர். இவர் வந்து புத்திரக்காரன்னு சொல்லுவாங்க. இவரோட தத்துவம் வந்து நிலம். ஓகேங்களா? இப்போ சந்திரனோட தத்துவம் வந்து நீர். அது சொல்ல மறந்துட்டேன். நான் தான் இப்போ சொல்கிறேன். செவ்வாயோட தத்துவம் வந்து நிலம். ஓகேங்களா? அது நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ புதனோட தத்துவம் வந்து இவர் வந்து நிலம் தான். இவரோட குணாதிசயங்கள் வந்து புத்தி, ஸ்திரத்தன்மை, திட்டம், பிளான் போடுறதுல எல்லாமே பர்ஃபெக்டான கிரகம் இவர். இதில் வந்து நம்ம செய்யக்கூடியது வந்து கல்வி, திட்டம், ஜாப், தொழில், கணக்கு வழக்கு, வங்கி, முதலீடு, தகவல் தொடர்பு, மென்பொருள் வேலை, ஆராய்ச்சி, பேச்சுவார்த்தை, அதே மாதிரி ஆவண கையெழுத்து, நட்பு, உறவு, பயணம், இசை, கலை, பயிற்சி, இதில் வர சம்மந்தப்பட்ட எல்லாமே நீங்கள் செய்யறதா இருந்தால் இந்த டைமில் நீங்கள் வந்து செய்யலாம். இதில் செய்யக்கூடாதது வந்து கோபம், சண்டை, வாக்குவாதம், பெரிய முதலீடு, உணர்ச்சி வசமான செயல்கள், அப்புறம் தீ, கடன், சட்டம், உறவு, அவசர வேலை, தொழில், இதெல்லாம் இந்த டைமில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி வியாழன் ஹோரையில் பார்க்கும்போது வியாழனோட கிரகம் அதிபதி வந்து குரு. இவர் வந்து ஆண் கிரகம். இவர் வந்து நவ கிரகங்களே அமைச்சர். இவரோட தத்துவம் வந்து ஆகாசம். ஓகேங்களா? இதில் வந்து இவர் செய்யக்கூடியது வந்து கல்வி, வேதம், குரு, தெய்வம், மந்திரம், தானம், பொன்பொருள், வங்கி, முதலீடு, திருமணம், நிச்சயம், பயணம், சட்டம், நல்ல முகூர்த்தம், இது எல்லாமே இந்த சம்மந்தமாக நீங்கள் எது பண்ணாலும் இந்த டைமில் வந்து பண்ணலாம். நல்ல கைகூடும். இதில் வந்து நம்ம செய்யக்கூடாதது வந்து சண்டை, வழக்கு, வாக்குவாதம், கெட்ட பழக்க வழக்கம், கடன் வாங்குறது, கோப உணர்ச்சியில் ஏதாச்சும் பண்ணுறது, அதே மாதிரி செலவுகள், சுப காரியம் இந்த டைமில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சந்திரஹோரை. வெள்ளியோட அதிபதி வந்து சந்திரன் தான். இவர் வந்து பெண் கிரகம். இவர் வந்து பெண் கிரகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நவ கிரகங்கள் இம்பார்ட்டன்ட் வந்து கலத்திகரன். இவர் வந்து அழகு, கலை, காதல், ஆடம்பரம், இதோட அதிபதி தான் இவர். இதோட தத்துவம் வந்து நீர். இதில் வந்து நம்ம செய்யக்கூடியது வந்து திருமணம், நிச்சயம், மணமகள் பார்க்கறது, காதல், அதே மாதிரி தாம்பத்தியம், புதிய ஆடை வாங்கிறது, ஆபரண பொருள், அழகு சாதன பொருள், அதே மாதிரி ஆடை பொட்டிக் சொல்கிறோம் பாருங்களேன், ஆடை, நகை, அழகு நிலையம்லாம் ஓப்பன் பண்ணுறது, கலைகள், வீடு அலங்காரம் பொருள்லாம் நம்ம வந்து பண்ணுறது, நட்பு, உறவு, பெண்கள், அப்புறம் வந்து லட்சுமி பூஜை, அப்புறம் சுக்கிர வழிபாடு, வங்கி, முதலீடு, ஹனிமூனு, சுப ஒப்பந்தம், வாசனை திரவியங்கள், இது எல்லாமே சம்மந்தமாக நீங்கள் எது பண்ணாலும் இந்த டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம செய்யக்கூடாதது வெள்ளி ஒரே டைமில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சண்டை, தகராறு, வழக்கு, பகை, அதே மாதிரி தாக்குதல், ஆயுதம், அறுவை சிகிச்சை, கோப உணர்ச்சி, கடன், இது எல்லாமே இந்த மாதிரி வெள்ளி ஹோரை டைமில் வந்து நம்ம சுக்கிர ஹோரை டைமில் வந்து எதுவுமே செய்யக்கூடாது. அடுத்தது சனி ஹோரை பார்க்கலாம். சனி கிரகத்தோட அதிபதி வந்து சனி பகவான். இவர் வந்து அலி கிரகம். ஓகேங்களா? நவ கிரகங்களே இவர் வந்து கர்ம பலன் கொடுப்பவர், நீதிபதி இவர். இதோட தத்துவம் வந்து காற்று. இந்த சனி ஹோரையில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னா கடன் அடைக்கிறது, நிலம், விவசாயம் பணி, இரும்பு, எஃகு, இயந்திரம், கட்டிட பராமரிப்பு, கிணறு, தொழிற்சாலையோட பணிகள், பழைய பொருட்கள் எல்லாம் நம்ம பண்ணுறது, அதே மாதிரி ஒழுக்கம், கட்டுப்பாடு, தியானம், தவம், சனி பகவான் வழிபாடு, ஏழை முதியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரியான சம்மந்தப்பட்டு நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும், பேச்சுவார்த்தை பண்ணாலும், ஒரு தொழில் தொடங்கினாலும், இந்த இரும்பு, எஃகு, இந்த பழைய பொருள், இந்த மாதிரி தொழிலெலாம் தொடங்கினா கூட உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த டைமில் நம்ம செய்யக்கூடாதது வந்து திருமணம் நிச்சயம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், பொருளுங்கள் வாங்குறது, கிரகப்பிரவேசம், புதிய தொழில், கடை திறப்பு, ஆபரணம், சுப முகூர்த்தம், விழா, ஒப்பந்தம், வாகனம், சுப நிகழ்ச்சி, முதலீடு, ஆடம்பரம், பயணம், கோப உணர்ச்சி, சண்டை, வாக்குவாதம், இந்த டைமில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து நான் வந்து சிம்பிளாக தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா இது லாங் வீடியோனால இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம்.